Hey Awesome Beauties, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் மேக்கப் லுக் பார்க்க போறோம். கிறிஸ்மஸ் மேக்கப் லுக்குக்கு நான் ஒரு ஸ்பார்க்லிங் ஸ்மோக்கி ஐ லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான மேக்கப் லுக்குங்க. பொதுவாகவே நமக்கு வந்து ஸ்மோக்கி ஐஸ்னா மேட்டாக தான் இருக்கும். காஜல் அப்ளை பண்ணிட்டு அதோட ஒரு ப்ரௌனோ இல்லைனா வேற ஏதாவது ஒரு சிமிலர் ஷேடோ வந்து அப்ளை பண்ணி ஸ்மச் பண்ணுவாங்க. இல்லை நம்ம வேற மேக்கப் லுக் நார்மலான மேக்கப் லுக் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பேஸ் கலர் யூஸ் பண்ணிவிட்டு ஷிம்மர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மேக்கப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். ஸ்கின் ப்ரெப் பண்ணியாச்சு, ஐப்ரோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கன்சீலர் அப்ளை பண்ணி செட் பண்ணணும். இந்த சைட் நான் ஏற்கனவே கன்சீலர் அப்ளை பண்ணி டிரான்ஸ்லூசர் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைட் பண்ணலாம். இந்த மாதிரி கன்சீலர் ப்ரஷ்ல நான் வந்து கன்சீலர் எடுத்து அப்ளை பண்ண போறேன். இப்போ கன்சீலர் அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரிங் ஃபிங்கரில் வச்சு நான் வந்து அப்படியே செட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. பியூட்டி பிளெண்டர் வச்சு நம்ம பண்ணோம்னா அங்கங்கே வந்து ஃபுல்லாக ப்ராடக்ட் அப்சர்வ் பண்ணும். அதனால நான் வந்து விரல்லையே லைட்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்திருக்கேன். நம்ம இன்னைக்கு வந்து ஸ்பார்க்லிங் ஸ்மோக்கி ஐஸ் பண்ண போறோம். ஸ்மோக்கி ஐஸ்க்காக நம்ம வந்து ஒரு பென்சில் காஜல் எடுத்திருக்கோம். இந்த பென்சில் காஜல் வந்து நான் க்ரீஸுக்குள்ளேயே ஃபுல்லாக ரஃபாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்பப்போ கண்ணை திறந்து பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு லைட்டாக அப்படியே கோடு மாதிரி வரும். அதுதான் க்ரீஸுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அதுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்னோட கண்ணை திறந்தேன்னா இங்கே ஒரு லைன் தெரியுதுல, அதுக்குள்ளே தான் இந்த காஜல் வந்து அப்ளை பண்ணணும். வந்து காஜல் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு பிளாக் ஐ ஷேடோ வச்சு செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பென்சில் பிரஷ் எடுத்திருக்கேன். லைன் அப்படியே ஷார்ப்பாக இருக்கிறதா கொஞ்சம் வந்து ஸ்மச் பண்ணிக்கலாம். வச்சு நம்ம காஜலை செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து க்ரீஸ் கலர் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். க்ரீஸ் கலர் வந்து இதில் இந்த ப்ரௌன் கலர் வந்து நம்ம க்ரீஸ் கலராக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ரௌன் கலரை நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்திருக்கேன்.
எடுத்துட்டு இங்கே க்ரீஸ் ஏரியாவில் சாஃப்டாக பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு, ப்ரௌன் கலர் பிளெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த பிளாக் ஸ்மோக்கி ஐஸ் வந்து கொஞ்சம் பிளாக் இன்டென்சிட்டி குறைஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வந்து காஜல் போட்டு நம்ம டாப் அப் பண்ண போகிறோம். சில்வர் கலர் ஷிம்மர் ஷேட் இது வந்து நம்ம மேலே அப்ளை பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் இந்த ஷிம்மர் ஷேட் எடுத்துக்கிறேன். ஷிம்மர் ஷேட் அப்ளை பண்ணது எவ்வளோ கிரேடியண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம மேலே எல்லாமே ஐ மேக்கப் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே உள்ள வாட்டரில் வந்து காஜல் அப்ளை பண்ணி பிளாக் ஐஷேடோ வச்சு ஸ்மட்ச் பண்ண போகிறோம். காஜல் அப்ளை பண்ணிட்டோம். பிளாக் ஐஷேடோ வச்சு லைட்டாக ஸ்மட்ச் பண்ணி அப்படியே செட் பண்ணிக்கலாம். மேக்கப் இந்த சைடு முடிச்சாச்சு. இந்த சைட் போட்டுட்டு வரேன். இப்போ ஐ மேக்கப் முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஃபேஸ் மேக்கப்புக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக நான் வந்து ப்ரைமர் இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு எனக்கு எங்கே வந்து இங்கே போர்ஸ் இருக்கோ, அப்புறம் இங்கே வந்து எனக்கு ஆயிலி ஸ்கின் இல்லை, எங்கே ஆயிலி ஸ்கின் இருக்கோ அப்புறம் போர்ஸ் அதெல்லாம் வந்து மேட்டிஃபை பண்ணுறதுக்கு நான் வந்து அங்கே மட்டும் ப்ரைமர் போட்டுக்கிறேன். எப்பவும் ப்ரைமர் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக போடக்கூடாது. லைட்டாக நான் மட்டும் போட்டுக்கிறேன். இந்த நெத்தியில், இங்கே மூக்குக்கு மேலே, இங்கே சின்னில், அப்புறம் சீக்ஸில் இங்கே மட்டும் நான் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரைமர் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து கலர் கரெக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஆரஞ்சு கரெக்டரை அதே கன்சீலர் ப்ரஷில் எடுத்துக்கிட்டு எனக்கு எங்கே பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கோ நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம ஆரஞ்சு கரெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு NY பை ஸ்டிக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் வந்து என்னோட கரெக்டான ஷேட் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால வந்து என்னோட கொஞ்சம் பிரைட்டரான ஷேடு கோல்டன் சென்ட்ரல் தெரியும் நினைக்கிறேன், இல்லைன்னா நான் வந்து லிங்க்ல உங்களுக்கு கொடுக்குறேன். கோல்டன் சென்ட்ரல் இந்த ஷேடும்
அதுக்கப்புறம் டாஃபி ஷேடும் நான் வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷன் நல்ல கவரேஜ் கொடுக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நமக்கு வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து டாஃபி அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி கோடாக நான் போட்டுக்கிறேன். இதுக்கு நடுவில் நான் வந்து அந்த லைட்டர் ஷீட் போட்டுட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ டாஃபி அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது கோல்டன் சென்ட்ரல் அந்த ஷேட் ஃபவுண்டேஷன் வந்து இதுக்கு நடுவில் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஷேடு என்னோட எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நான் கன்சீலிங்க்கும் யூஸ் பண்ணுறேன், ஹைலைட்டிங்க்கும் இதுதான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை பிளெண்ட் பண்ணால் என்னோட ஷேட் கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கழுத்துக்கும் அதே மாதிரி ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபவுண்டேஷன் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம கான்டரிங் பண்ணலாம். நான் வந்து எப்போவுமே ஃபோர்ஹெட்டில் வந்து கான்டரிங் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபோர்ஹெட் அவ்வளோவா வந்து பெருசாக இல்லை, மீடியமாக தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஃபோர்ஹெட் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபோர்ஹெட்டில் கான்டரிங் பண்ணலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து ஆங்கிள்டு ப்ரஷ் இது வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி அப்வர்ட் மோஷனில் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரோஸ் கான்டோர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி சின்ன ஆங்கிள்டு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். கான்டரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். அதே நம்ம லைட்டான ஒரு ஷேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணோம்ல கோல்டன் சென்ட்ரல், அதுதான் நான் வந்து ஹைலைட்டிங்க்கும் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம அப்ளை பண்ண மேக்கப் எல்லாமே வந்து ஸ்கின்ல இன்னும் நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சிலிகான் பிளெண்டர் வச்சு நான் அப்படியே டேப் பண்ண போகிறேன். இது ஒன்றும் இல்லை, இது அப்படியே பியூட்டி பிளெண்டர் மாதிரி தான். ஆனால் வந்து இது க்ளீன் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. இது வந்து ப்ராடக்ட் அப்சர்வ் பண்ணாது, அதனால் நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரம் இது கிழியாது. இப்போ லூஸ் பவுடர் வச்சு நம்ம மேக்கப்பை செட் பண்ணிக்கலாம். இப்போ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிடலாம். இந்த லிப்ஸ்டிக் இந்த பக்கம் ஷார்ப்பாக இருக்குல்ல, அதை வச்சு நான் வந்து லிப் லைனும் பண்ணிக்க போகிறேன். இப்போ உள்ள அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ லிப்ஸ்டிக் போட்டாச்சு, மேக்கப் முடிச்சாச்சு. இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம Awesome Beauties தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye Awesome Beauties.